கணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைய நம்முடைய வகுப்பில் ஃபதுல் திக்ர், திக்ருகளுடைய சிறப்புகள் பற்றி பார்ப்பது பொருத்தம் என்று கருதுகிறேன். உண்மையில் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய அமல்களிலே மிகவும் சிறப்பு மிக்கதும், உங்களுடைய எஜமான் தலைவராக இருக்கக்கூடியவரை விட சிறப்பாகவும், உங்களுடைய அந்தஸ்துக்களிலே மகிமைகளிலே உயர்வு உண்டாக்கக்கூடியதும், நீங்கள் தங்கம் வெள்ளிகள் அதிகமாக செலவு செய்தாலும் அதைவிடவும் மிகவும் சிறந்ததாகவும், நீங்கள் எதிரிகளை எதிராக போராடி ஜிஹாது செய்தாலும் இது அனைத்தையும் விட சிறந்ததானது ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அறிவிங்கள், எங்களுக்கு என்ன விஷயம் அப்படி என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், திக்ருல்லாஹ் அஸ்ஸ வஜல், நீங்கள் அல்லாஹுவை அதிகப்படியாக ஞாபகமூட்டுவதுதான் இந்த அனைத்து விடயங்களை விடவும் சிறப்புக்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே திக்ர் என்று சொன்னால் தக்கர என்று சொல்ல வினைச்சொல்லிலிருந்து தான் வந்தது. தக்கர என்று சொன்னால் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துதல், நினைவுபடுத்தினான் என்ற பொருள், அதிலிருந்து வந்ததுதான் திக்ர் என்று சொல்லக்கூடியது. இதை அல்லாஹு தஆலா உண்மையில் ஒரு சில சகோதரர்கள் இந்த திக்ரை பொறுத்தவரையில் சந்தர்ப்ப துவாக்கள் என்று நிறைய பாடமாக்கி தங்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்து கொண்டு அமல் செய்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் அல் குர்ஆனில் நிறைய இடத்துல வந்து, குர்ஆனுக்கு பேரும் வந்து அத்திக்ர், அல் குர்ஆனுக்கு அடுத்த பேர் வந்து அத்திக்ர், அல் குர்ஆன், அல் ஃபுர்கான், அல் கிதாப், அத்திக்ர், அல் முனஸ்ஸில், இப்படியெல்லாம் நிறைய குர்ஆனுக்கு பேர் இருக்குது. அப்போ திக்ர் என்று சொன்னால் அல்லாஹுவை ஞாபகமூட்டுதல் என்ற பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரோடு மிகவும் நெருக்கமாக பிரயாண தோழர்களாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபி அவர்களிடத்திலே அறிவிக்கக்கூடிய செய்திதான், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் எல்லோரையும் பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு தங்கம் வெள்ளிகளை செலவு செய்வதை விடவும், உங்களுடைய எஜமான் அவரை விட சிறந்ததாகவும், உங்களுடைய அந்தஸ்துக்கள் மகிமைகளிலே உயரக்கூடியதாகவும், உங்களுடைய ஜிஹாதுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஜிஹாது சென்று வந்ததை விடவும் சிறப்பு மிக்கதுமான வார்த்தை என்று சொன்னால் அல்லாஹ்வை ஞாபகமூட்டுதல் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற சஹீஹான கிரந்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்கிறார்கள், மஸலுல் லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்ய் வல் மையித் என்று சொன்னார்கள். அல்லாஹுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அடியானுக்கும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அடியானுக்கும் உயிருள்ளவனையும் உயிரற்றவனையும் போன்றதாகும் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை அதிகப்படியாக ஞாபகப்படுத்தக்கூடியவன் யார் என்று கேட்டால் அவன் உயிருள்ளவனை போன்றவன். ஒரு ஆரோக்கியமாக அவன் நடமாடக்கூடிய, சிந்தனைகளை புலப்படுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கக்கூடியவன் தான் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவன். அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவை சிந்திக்காமல் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அடியானுக்கு உள்ளது வெறும் ஜடம், அவன் புணத்தை போன்றவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அல்லாஹுவை எப்போவுமே ஞாபகப்படுத்தணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளில் அல்லாஹு தஆலா கூறியதாக ஹதீஸுல் குத்ஸிலே வருகிறது, என்னுடைய அடியான் என்னை ஞாபகப்படுத்தினால் நான் அவனை நாளை மறுமையில் நான் ஞாபகப்படுத்துவேன். அவன் ஒவ்வொரு விடயத்தையும் அந்த ஞாபகப்படுத்துகின்ற பொழுது, செய்கின்ற பொழுது, அவன் ஒரு சான் அளவு வந்து விட்டான் என்றால் நான் முழம் அளவு வருவேன். அவன் சாதாரணமான ஒரு முறையிலே நடந்து கொண்டு என்னை திக்ர் செய்து வருவானாக இருந்தால் நான் அவனிடத்தில் விரண்டோடி அவனிடத்தில் மிகவும் விரைவாக சென்று நான் நேரடியாக நெருங்குவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எதனூடாக? இந்த திக்ரினூடாகத்தான். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது ஃபதுகுரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்க, அப்ப நான் வந்து அஸ்குருக்கும், உங்களை ஞாபகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்கராவில் வரக்கூடிய இந்த செய்தி என்ன சொல்லுகிறான்?
நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்ன ஞாபகப்படுத்தினீர்கள் என்றால் நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன் என்று சொல்றான் அல்லாஹ். அப்ப நிறைய நம்ம சந்தர்ப்பங்கள்ல நிறைய நிகழ்வு நம்மள்கிட்ட வரணும். சில ஆட்கள் நம்ம பார்த்தோம்னா எப்போவுமே மாஷா அல்லாஹ் எடுக்கக்குள்ள இருக்கக்குள்ள பிஸ்மில்லா சொல்லுவாங்க, எலும்பக்குள்ள பிஸ்மில்லா சொல்லுவாங்க, போக்குள்ள வரக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், மாஷா அல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தை நிறைய வரும். இப்போ இதை நம்ம செல்லிக்கு வரக்குள்ள நம்மளோட புள்ள பழகும். இப்போ எப்படி மாறி பெய்த்துச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு உள்ள பேசுகிற பேச்சு பிள்ளைக்கு அதான் பாசண்டு விளங்குது. மாறி நம்ம ஏதாவது ஒரு பிள்ளை, இப்போ சில வீடுகளுக்கு நம்ம போயிருக்கோம், அந்த பிள்ளை சண்டை பிடிக்கும். என்னன்னு கேட்டால் உம்மா அல்லது வாப்பா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணு பிள்ளைகிட்ட வேண்டிட்டாங்கன்னா பிள்ளைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், அல்லாஹ் உனக்கு கூலியை அதிகரிக்கட்டும் என்ற வார்த்தையை சொல்லாடி பிள்ளை சண்டை பிடிக்குது. ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது பிள்ளை. புறம் அதை சொல்லிட்டேன்டா வையாக்கும், உங்களுக்கும் அப்படி கூலி உண்டாகட்டும் என்று சொல்றது. அப்ப இந்த பரிகாரங்கள் நம்மள்கிட்ட வந்திருக்கணும். இது வருமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், நீங்க என்ன ஞாபகப்படுத்தினீங்கன்னா நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். நாளை மறுமை நாளில் நம்ம வந்திருக்கின்ற பொழுது நம்ம நிச்சயமாக அல்லாஹ் நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தான் விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம நஷ்டவாளிகள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சபகல் முஃபர்ரிதூன், தனித்து சென்றவர்கள் எல்லாம் முந்தி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமல் முஃபர்ரிதூன யா ரசூலல்லாஹ், தனித்து சென்றவர்கள் முந்தி விட்டார்கள் என்றால் என்ன அப்படி என்று சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், அஸ்ஸாகிரூன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ் அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான் அந்த அதிகமாக முந்தி சென்றவர்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நிச்சயமாக நாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது நம்மளுக்கு அத்தியாவசியமான விடயம். இப்படி நிறைய ஏகபல விடயங்கள் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திக்ருனுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டுறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி ஸகீலத்தானி ஃபில் மீசானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், வார்த்தைகளில் மிகவும் இலகுவானதும் நாவுக்கு சொல்லுவதற்கு மிகவும் லேசானதும் நாள மறுமையில் மீசானில் கதிக்கக்கூடியதுமான இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கும் விருப்பமானதாக இருக்கும் அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அதுதான் சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம். கஷ்டமா சொல்லுங்க பாபம், சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம். இந்த வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தை சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹு தஆலா தூய்மையானவன், வ பிஹம்திஹி இன்னும் அவருக்கே எல்லா புகழும், சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம், மகத்துவமான அல்லாஹு தஆலா தூய்மையாகி விட்டான் என்ற வார்த்தை சொல்றது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, நாவுக்கு சொல்லுவதற்கு இலகுவாகவும் இருக்குது. நாள மறுமையில் அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மைகளை தராசில வச்சு நெருக்கின்ற பொழுது கதிக்கக்கூடியதுமான வார்த்தை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா? உது செஞ்சு கொண்டு கிபிலாவை முன்னோக்கி அல்லது இதுக்கண்டு ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. போக்குள்ள வரக்குள்ள நம்முடைய தொழில் செய்கிற இடங்களில் பார்த்தோம்னா இதெல்லாம் சொல்லலாம். நிறைய பேர் விவசாயம் நெசவு வேலை செய்வாங்க, அவங்க பாவம் எந்த அளவுக்கு அடிமைப்படுறாங்கன்னா அந்த ரேடியோ வேலை செஞ்சு கொண்டு இருக்கும். நீக்குள்ள நெஞ்சுக்கிறிக்குள்ள அல்லது வேலை செய்யக்குள்ள ரேடியோ போய்க்கிருக்கும். அப்படி இல்லாட்டி அது வேலை செய்ய மாதிரி இல்லை. சில பெண்களுக்கு கிச்சனுக்கு போய் இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக பாட்டு கேட்டுக்கின்னு தான் இருப்பாங்க. டிவி வேலை செஞ்சுக்க அது பார்த்தோ பார்க்கலையோ ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கணும், அப்பா நடக்கும். அப்படி சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த சந்தர்ப்பங்களை நாம் அதை கேட்டுக்கிறது நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஹிதாம் இறுதி முடிவு நல்லதாக இருக்கணும். நம்ம தொழக்கூடிய ஆளாக இருப்போம். நோன்பு வியாழன் திங்கக்கிழமை நோன்பு பிடிப்போம். ஃபர்லான தொழுகைகளை ஜமாத்தோட தொழுதிருப்போம். அடுத்தவனை பற்றி தப்பான எண்ணம் நம்மள்ட்ட இருக்க மாட்டாது. நம்ம வீட்டுக்கு வார விருந்தாளிகள் எல்லாம் நல்ல கண்ணியப்படுத்தி அனுப்புவோம். அண்டை வீட்டானோடு நல்ல முறையில் எல்லாம் நடப்போம். இப்படியாக செய்து கொண்டிருக்கிற நம்முடைய சமையல் டைமுக்கு நம்ம இந்த டிவியை போட்டு கொண்டு இருக்கக்குள்ள அல்லாஹ் நம்முடைய ரூஹை கைப்பற்றிட்டான் என்றால் என்ன நிலவரம்? நம்முடைய முடிவு என்ன சொல்லுங்களேன்.
நல்ல முடிவாக இருக்குமா? நம்முடைய ரூஹ் அல்லாஹு தஆலா நல்ல முறையில் கைப்பற்றின மலக்குமார்கள் நல்ல முறையில் எடுத்திருப்பாங்களா? இது நிறைய பேர் இன்றைக்கு நெசவு செய்யக்கூடிய ஆட்கள் அல்லது தொழில் செய்யக்கூடிய சாதாரணமான ஒரு முறை. பாட்டு கேட்கலாட்டி வேலை செய்யவே மாட்டாங்க. வாசல் கூட்டக்குள்ளேயும் பாட்டு வேலை செய்யணும், ரேடியோ அல்லது டிவி போய் கொண்டிருக்கணும். அப்போ இப்படியான அமைப்பில் நம்ம அடிமையாகக்கூடிய நாம் அந்த டைமில் சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் என்ற வார்த்தையை நம்ம சொல்லி கொண்டோம்னா அல்லாஹ்வுக்கு விருப்பம், நாவுக்கு இலகுவானது, நாளை மறுமையில் மீசான் இல்லாத கதிக்கக்கூடியது. அப்போ இந்த பாய்க்கு நம்மளுக்கு மிஸ் பண்ணி போகுது. எனவே இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களை சொல்லி காட்டுறாங்க. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்துஹூரு சத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி அப்படின்னு சொல்லிட்டு, வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் மீசானில் உங்களுக்கு கதிக்கக்கூடியது. வசுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ், சுபஹான் அல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ், இந்த ரெண்டு வார்த்தையும் சொன்னால் இது ரெண்டுமே நாளை மறுமையில் உங்களுடைய மீசானை கதித்துவிடும், நன்மைகளை ஏற்படுத்திவிடும். அதே போன்று வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் மிகவும் விசாலமான அமைப்பில் அதுக்கு இடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் விட சிறந்ததாக அமையக்கூடியதாகவும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வஸலாத்து நூருன், தொழுகை என்பது பிரகாசமானது, வஸதகா புர்ஹான், ஒரு மனிதன் தர்மம் கொடுப்பானாக இருந்தால் அது அவனுக்கு பெரும் ஒரு ஆதாரமாக ஒரு அத்தாட்சியாக அது வந்துவிடும். வஸப்ரு தியா, பொறுமை என்பது ஒரு ஒளியாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக் அவ் அலைக், குர்ஆன் என்பது உனக்கு சாதகமாகவும் அமையும் பாதகமாகவும் அமையும். என்னது குர்ஆன் உனக்கு சாதகமாகவும் அமையும் பாதகமாகவும் அமையும் என்றா, குர்ஆன் ஒரு மனிதன் ஓதி அதை அமல் செய்து அதை நடைமுறைப்படுத்துவானாக இருந்தால் அது நமக்கு சாதகம். எப்பொழுது அதை நம்ம பரிகாரமாக அதை குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில திக்ர் ஞாபகப்படுத்தக்கூடியது, ஓதக்கூடியது என்ற சிந்தனை இல்லாமலுக்கு அப்படியே நம்ம வச்சுக்கொண்டு அது அதில் பாட்டுக்கு இருக்குது, அல்லாஹு தஆலா இறக்கியிருக்கிறான், அது அல்லாஹ்வுடைய கலாம் என்று எல்லாம் அறிந்து அப்படியே வச்சோம்னா அது நம்மளுக்கு பாதகமாக அமைந்திடும். நாளை மறுமையில் அது நமக்கு சிபாரிசு செய்ய மாட்டாது, பரிந்துரை செய்ய மாட்டாது. அதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹுஜ்ஜத்துன் லக், உனக்கு அது சாதகமாக அமையும், சில வேளை அது பாதகமாகவும் அமைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய இறுதியாக இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், இந்த திக்ருடைய வெயிட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. உண்மையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்ச ஒரு விஷயம் உண்டு. கவலை உள்ளத்தில் வருதாண்டா நம்ம யாரிடத்திலையும் உண்டு சொல்ல தேவையில்லை. என்ன கவலை என்றாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல உட்கார்ந்து குர்ஆனை இஹ்லாஸான முறையில் ஓதி பாருங்க, அல்லாஹ் நம்மளோட பேசுற மாதிரி இருக்கும். எப்பண்டா பொருளை பிழங்கி நம்ம ஓதக்குள்ள இன்ஷா அல்லாஹ், இல்லாட்டியும் ரிலாக்ஸா இருக்கும். நம்மளுக்கு பொருள் வழங்குற சக்தி இல்லை, நம்மளுக்கு ஆற்றல் இல்லை என்றாலும் ஓதுகின்ற பொழுது ஒரு ரிலாக்ஸா இருக்கும், உள்ளம் அமைதி பெறும். அல்லாஹ் சொல்றான், அலா நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது என்பது உங்களுடைய உள்ளத்துக்கு அமைதியை ஏற்படுத்தும். உங்களுடைய உள்ளத்துக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. அப்ப அல் குர்ஆனை ஓதுங்க. திக்ருல்லாஹ் சிறந்தது அல் குர்ஆனை ஓதுறது. அது நம்ம ஒரு ஹர்ஃப் ஓதிட்டோம்னா 10 நன்மை நம்மளுக்கு. அலிஃப் என்று ஓதிட்டோம்னா 10 நன்மை, லாம் என்றா 20, மீம் என்றா 30 நன்மை. எந்த விடயத்திலையும் எந்த வேதமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் இல்லாத ஒரு சிறப்பியல் இந்த அல் குர்ஆனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதான் அல் குர்ஆன் என்பது தஅப்புதிய்யா, இபாதத், அது ஒரு வணக்கம். நீங்க நாவலை படிக்கலாம், சஞ்சிகைகளை நீங்க நிறைய வாசிக்கலாம், கதை புக்ஸுகளை நீங்க நிறைய வாசிக்கலாம், படிக்கலாம். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் படித்து முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு என்னென்ன நியூஸ் பேப்பர்கள் வருது அதை படிக்கலாட்டி அவங்களுக்கு திருப்தி இல்லை. மாஷா அல்லாஹ், உலகத்தில் அறிவு அவங்களுக்கு கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஒருவர் வாசித்தார் அவர் பூரண அறிவுடைய, அவருக்கு அறிவு கிடைப்பதாக இருந்தால் வாசிப்பு கூடுதலாக இருக்கணும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதே டைமில் நீங்கள் அல் குர்ஆனை ஓதுனீங்கன்னு சொன்னா ஒரு ஹர்ஃபை வாசித்தீங்கன்னா 10 நன்மை.
எதிலேயும் இல்லை. ஜபூர் வேதமாக இருக்கலாம், இஞ்சிலாக இருக்கலாம், இதுக்கு முன்னால் அருளப்பட்ட இந்த வேதத்துக்கும் அல்லாஹு தஆலா எப்படியான ஒரு சிறப்பியல்பை கொடுக்கல. அல் குர்ஆனுக்குள்ள ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், நீங்க ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஓதிட்டீங்கன்னா அதுக்குரிய அமைப்பு நன்மை 10 நன்மை எழுதப்படுது. அப்ப இவ்வளவு பெரிய சிறப்பு. உள்ளத்துக்கு அமைதி கிடைக்குது, கண்ணுக்கு பிரகாசம் கிடைக்குது, கண்ணுக்கு ஒளி ஏற்படுகிறது, உள்ளம் அமைதி பெறுகிறது. அல்லாஹு தஆலா கூலியாகவும் எழுதி விடுகிறான், நாள மறுமையில் அது நமக்கு பரிந்துரையாகவும் அமைந்து விடுகிறது. இதனால தான் இஸ்லாம் உலகத்தில் பொறாமப்பட முடியாத சந்தர்ப்பமாக 2 சந்தர்ப்பத்தை மாத்திரம் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் ஊடாக நம்ம பார்க்கிறோம். பொறாமப்பட முடியாத ஹராம், ஒருவனுடைய சிறப்பு, ஒருவனுடைய அந்தஸ்துகளை ஏற்றுக்கொள்ள நம்முடைய உள்ளம் மறுக்கிறதாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் பொறாமை இருக்குது. இந்த பொறாமை கொள்ள முடியாது. ஆனால் 2 விஷயத்தில் பொறாமப்படலாம். ஒன்று, அல்லாஹு தஆலா ஒருவருக்கு நல்ல சொத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல பண வசதியோடு இருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய தர்மம் கொடுக்கிறார். இவரை பார்த்து ஏன் இவருக்கு இப்படி தேட முடியும், இவர் நிறைய சொத்துக்கள் எடுத்திருக்கிறார், இவர் சம்பாதித்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார், நானும் இவரை விட கூடுதலாக கொடுக்கணும் என்று பொறாமப்பட்டு நானும் தொழிலை செய்வதற்கு இஸ்லாம் அங்கீகாரம் கொடுக்குது. இது ஒரு நிலவரம். 2வது, ஒரு ஆலிம், ஒரு அறிஞர் அல்லது ஒரு காரி அல் குர்ஆனை சரியான முறையில் ஓதி விளங்கி ஹிஃப்ல் செஞ்ச ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபிஸ், இப்படியான ஒரு அறிஞரை பார்த்து அவர் படித்து அமல் செய்வது போன்று நானும் அல் குர்ஆனை மனனமிட்டு இரவு முழுக்க நின்று வணங்குவேன் என்று பொறாமைப்பட்டு ஹிஃப்ல் செய்வதற்கு இஸ்லாம் பொறாமைப்படுவதற்கு அங்கீகாரம் கொடுக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையில் இந்த திக்ர் என்பது அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரின் ஊடாக நிறைய விஷயங்களை சொல்லித்தாராங்க. அப்ப அந்த அடிப்படையில் சில திக்ருகளை துஆக்களும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றி இந்த வகுப்பில் நம்ம கொஞ்சம் பார்ப்பது பொருத்தம் என்று கருதுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபீ யௌமின் 100 மர்ரா ஹத்தத் ஹதாயாஹு வலவ் கானத் மித்லு ஜபத்தில் பஹர். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, என்னது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சொல்லுங்க பாப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி எத்தனை தடவை சொல்லணும்? 100 தடவை. ஒரு நாளைக்கு நம்ம சொல்ற வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவை ஒரு நாளைக்கு நம்ம செஞ்ச மனுஷன்னா என்ன நம்மளுக்கு சிறப்பு கிடைக்குது என்றால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படி அழிச்சு விடுறான். நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம். யாராவது சொல்லலாமா, நான் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்துக்குரிய ஆளுண்டு, நான் சுவர்க்கத்துக்கு போவேன், சுவர்க்கத்துக்குரிய அமலை செய்கிறேன் என்று நம்ம யாராவது சொல்லலாமா? சொல்லுங்களேன். அல்லாஹு தஆலா நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு தஸ்கியா கொடுத்திருக்கிறான், சர்டிபிகேட் அப்படியே கொடுத்தான். நபியே, நீங்க கண்டிப்பா சுவர்க்கம் போவீங்க, நாளை மறுமையில நீங்க சுவர்க்கத்துக்கு போறதாக இருந்தால் நீங்க முதலாள் அப்படி என்று அல்லாஹ் சொன்ன தூதர் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நடவடிக்கை அவங்க சொல்றாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 விடுத்தம் சொன்னோம் என்றால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடயம் என்னென்றால், நம்ம செஞ்ச சின்ன சின்ன தவறுகள், பாவங்கள், பிழைகள் எல்லாமே அழிக்கப்படுகிறது. எதுவரைக்கும் என்றால், வலவ் கானத் மித்லு ஜபத்தில் பஹர், நம்ம செய்கிற தவறு கடலினுடைய நுரை அளவு இருந்தாலும் சரி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாக்கியம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை நடைமுறைப்படுத்துவோமா? இன்ஷா அல்லாஹ் தெளிவா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நம்ம சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை செய்கிறோம். ஆக குறைஞ்சது நம்ம தூக்கத்துக்கு போக்குள்ள முஹாசபா செய்யும். நம்மளை எப்படி முஹாசபா செய்கிற, இன்றைக்கு நம்ம செஞ்ச நல்லமல்கள் என்னென்ன நம்மளுக்குள்ள கேட்டுக்கிறீர்கள். இன்றைக்கு நம்ம சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவை சொன்னாண்டு கேட்டுட்டு நம்ம தூங்குறதுக்கு முதல்ல ஓதிப்பட்டு தான் தூங்குறோம். இன்ஷா அல்லாஹ் செய்கிறதா? என்ன நன்மை எதிர? நம்முடைய பாவங்கள், சிறிய சிறிய பாவங்கள் கடலினுடைய நுரையளவு இருந்தாலும் அப்படியே அழிக்கப்பட்டுரும், இல்லாமல் போய்விடும். அப்ப இதை நடைமுறைப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இவ்வளவு தான். அப்ப இஹ்லாஸான முறையில் நம்ம இதை ஓதினோம்னா அந்த நம்மளுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும். இன்னும் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுறார்கள், லிஅன் அகூல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அஹப்பு இலைய மிம்மா தலஅத் அலைஹி ஷம்சு.
என் மீது சூரியன் உதயமாகுவதை விட, அப்படி என்றால் ஒரு நாளை விட எனக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை என்னென்று கேட்டால் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சொல்லுங்க பாப்போம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், ஒரு நாளை விட இந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாம் தேடி இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு வாகனம் எடுத்திருக்கலாம், ஒரு வீடு கட்டி முடிச்சிருக்கலாம், ஒரு திருமணம் முடிச்சிருக்கலாம், அல்லது ஜமாத்தோடு எல்லா தொழுகையின் நிறைவேற்றிருக்கலாம். ஒரு நாளைக்கு நாம் என்னென்ன காரியங்கள் நல்ல காரியம் என்று செய்தோமோ அந்த அனைத்து காரியங்களையும் விட மிகவும் ஏற்றமானது என்னது? சுபஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சிரமம் இது செய்யறதா? இன்ஷா அல்லாஹ் நிறைய நம்மள்கிட்ட கிடைச்சிருக்கு விஷயங்கள், மெசேஜ்கள் கிடைச்சிருக்கு. நிறைய பேர்களுக்கு நம்ம போறோம், சந்தேகம் இல்லை. நிறைய ப்ரோக்ராம் தர்பியாக்களை கலந்து கொள்றோம். பிரச்சனை நினைச்சுன்னா எந்தையும் உங்களோட எல்லாரும் பிரச்சனையும் நடைமுறைப்படுத்துறோம் இல்லை. பிராக்டிக்கல்ல நம்மளுக்கு வாரது சிரமம் இருக்கு. ஃபஜ்ர் தொழுகைக்கு மிகவும் சிரமப்பட்டு வாரம், கடும் கஷ்டப்பட்டு தான் போராட்டத்தின் பேர்ல வாரம். இப்ப ஃபஜ்ருடைய வாங்கு 4:50 கிட்டத்தட்ட, அப்படிதானே? 4:50 நல்லா பிந்தி வாங்க சொல்லுது. அப்ப ஆக குறைஞ்சது 4:30 கிளம்புவோமான்னு பார்த்தா கஷ்டம். ஒரு 3 ரகாயத்தாவது ஆக குறைஞ்ச தொழலாம் என்ற யோசனைக்கு வாரம்னா கஷ்டம். சரி, அப்படித்தான் ஃபஜ்ர் தொழுகைக்கு தொழுவிட்டோம்டா பள்ளியை விட்டு வெளியிறங்கி போகக்குள்ள யாராவது ஒரு மீட் பண்ணுவான், யாரையாவது ஒரு ஆளை தலைப்பை பத்தி தான் பேசுவோம். நம்ம இப்படி நம்மளுக்குள்ள நம்ம நிறைய பாவம் செய்கிறோம். அமல்கள் செய்கிற அடுத்த சைட்ல நிறைய பாவம் நம்மளை அறியாமலுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது விரும்பியோ விரும்பாமல் இருக்கும். நம்ம யோசிப்போம், இன்றைக்கு நம்ம நல்ல முறையில் இருக்கணும், தக்குவாதாரியாக நம்ம இருக்கணும் யோசிப்போம். பேசப்பட யாரையும் பத்தி நம்ம தப்ப நம்பிக்கப்படா, யாரையும் பத்தி யூகமா நம்ம பேசக்கூடாது சிந்திச்சு போவோம். யாராவது கொடிடுவான், போட்டா அதை தலைப்பை முடிச்சு போட்டு தான் விடுவோம். அப்ப இப்படியாக நம்ம சேர்த்து பாவங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம இந்த ஈஸியான வழிகளின் ஊடாக நம்ம நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும். எனவே சுபஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹி, வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இந்த சூரியன் உதயமாகும் நாளிலிருந்து, அதாவது ஒரு நாளை விட சிறந்தது. என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அனைத்தையும் விட சிறந்தது என்று நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக இந்த செய்தியை சொல்லிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். பிறகு அடுத்தடுத்த வகுப்புகளில் சிறப்புகளை நம்ம பார்க்கலாம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 1000 நன்மைகளை சம்பாதிக்கலாமான்னு கேட்காங்க. அயஅஜுஸு அஹதுக்கும் அய்யக்ஸிப குல்ல யௌமின் அல்ஃப ஹஸனாத். 1000 நன்மைகளை உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து கேட்காங்க. அப்ப அந்த மஜ்லிஸில் இருந்த சஹாபாக்கள் ஒரு ஆள் கேட்கார், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை எப்படி சம்பாதிக்க முடியும்? சிரமமான ஒரு விஷயம், முடியாது அப்படி என்று கேட்டபோது நபி அவங்க சொல்றார்கள், யுஸப்பிஹு மியத தஸ்பீஹத்தின், நீ ஒரு நாளைக்கு 100 தடவை சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை நீ செய்து என்றால் ஃபயுக்தபு லஹு அல்ஃபு ஹஸனாத் அவ் யுஹித்து அன்ஹு அல்ஃபு அல் ஹத்தியா. சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தையை நீ ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா மிக தூய்மையானவன், அவனுக்கு எந்தவித இணைகளும் இல்லை, அவனுக்கு எந்தவித கூட்டுக்களும் இல்லை, அவன் தூய்மையானவன், அனைத்து விடயங்களையும் மிகவும் ஏற்றமானவன் என்று நீ ஒரு நாளைக்கு 100 விடுத்தங்கள் சொல்வீராக இருந்தால் உன்னுடைய 1000 நன்மைகள் உனக்கு எழுதப்படுகிறது, உன்னிடத்தில் இருக்கிற 1000 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல வந்தது. இப்ப அடுத்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல வந்ததை நம்ம யோசிக்கணும். திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி அப்படியான ஹதீஸ் கிரந்தங்கள்ல வந்தா நம்ம யோசிக்கணும். இது மாஷா அல்லாஹ் முஸ்லிம்ல வந்திருக்க செய்தி. நீங்க ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹ் என்று 100 விடுத்தம் சென்னீர்களாக இருந்தால் 1000 நன்மைகள் எழுதப்படும், 1000 பாவங்கள் உங்களை விட்டு அழிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு படித்த துஆக்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்துவோம். அப்ப இந்த கிழமைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் டார்கெட் பண்ணி இதை செஞ்சோம்னா அப்ப இந்த கிழமை நம்ம பெரிய ஒரு நன்மையை சம்பாதிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ரூஹ் அல்லாஹு தஆலாவுடைய மலக்குமார்கள் ஊடாக கைப்பற்றப்பட்டால் நல்ல ஒரு அடியானாக அல்லாஹ் பதிவு செய்வான். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அலா அதுல்லுக்கும்
கஅன்ஸின் மின் குனூஸில் ஜன்னah, உங்களுக்கு சுவர்க்கத்தில் உள்ள பொக்கிஷங்கள்ல இருந்து ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமான்னு கேட்காங்க. சஹாபாக்கள் நன்மையில போட்டி அடித்துக் கொள்ளக்கூடியார்கள், கடுமையாக ஆர்வம் உள்ளார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சுவர்க்கத்தில் உள்ள பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமா? அப்படி என்ன, அதை சொல்லித்தாங்கன்னு கேட்காங்க சஹாபாக்கள். என்ன வார்த்தை? லேசி. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தை சுவர்க்கத்தில் உள்ள பொக்கிஷங்கள்ல உள்ளது, பொக்கிஷங்களில் உண்டாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம முடியுமான அளவு நம்முடைய காலங்கள், நேரங்கள், வேலைகள் செய்கின்ற போதெல்லாம் நேரம் நமக்கு கிடைக்கவில்லை, சந்தர்ப்பம் இல்லை என்று நாம் யோசிக்காமல் பைக்ல போகக்குள்ள சும்மா ஏன் தேவையில்லாத தப்புன்னு வச்சுக்கு போவோம். அடுத்தவனை பற்றி ஏன் யோசிப்போம், அல்லது அந்த பிரச்சனையை பற்றி ஏன் கொண்டாந்து போடுவோம். அப்படியெல்லாம் நாம் இருக்காமலுக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற நேரங்களை கூடுதலாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நேரங்களை வேஸ்ட் பண்ற சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டாய்லெட் போக்குள்ள நம்ம எல்லாரும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தட்டும். டாய்லெட் போக்குள்ள என்ன துஆ ஓதுற? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் கபாயிஸ். ஆண் பெண் போன்ற கெட்ட ஷைத்தானுடைய கெடுதியை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. வெளியரங்குள்ள குஃப்ரானக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று நபி அவங்க துஆ கேட்காங்க. அப்ப டாய்லெட்ல இருந்து வெளியாகக்குள்ள குஃப்ரானக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று கேட்க வேண்டிய அவசியம் என்னது? டாய்லெட்ல போய் எதுவும் பாவம் செஞ்சதா? என்னென்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இதுக்கு கிட்டத்தட்ட 36 விளக்கத்துக்கு மேலே செல்றாங்க இமாம்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க என்று சொல்றதுல 36க்கு மேற்பட்ட விளக்கங்கள் சொல்றாங்க. அதுல ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்னென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த டைம்ல டாய்லெட் போன டைம்ல வீணாக டைமை கழிச்சு விட்டார்கள் என்று அஞ்சித்தான் கேட்டார்களாம். டாய்லெட்ல போய் குந்திக்கிற இந்த நேரம் வேஸ்டாக பெய்த்ததோ அல்லாஹ்வை சிந்திக்காமல், என்ன அல்லாஹ் பத்தி அங்க சிந்திக்கல, ஞாபகப்படுத்த முடியாது, திக்ர்கள் ஓத இயலாது, குர்ஆனை கொண்டு போக முடியாது, அங்கே அது மலசல கூடம், தனி ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல வீணாக நாம் அல்லாஹ்வை சிந்திக்காமல் ஞாபகப்படுத்தாமல் வேஸ்டாக கழிச்சு விட்டோம் என்ற அஞ்சிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று துஆ செய்கிறாங்கண்டா நம்முடைய நிலவரத்தை யோசிங்க பாப்போம். நம்மளுக்கு ஃப்ரீ கிடைச்சிட்டேன்னா டைம் எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்றோம். எங்கேயாவது ஓய்வு ரிலாக்ஸ் வந்து விட்டா நம்ம மாஷா அல்லாஹ் மிக இல்லாத அளவுக்கு நம்ம கழிச்சு போறோம் டைம்களை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நொடிப்பொழுதும் சிந்திக்காங்க. அவங்களோட முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர். அவருடைய வாழ்க்கை எப்படி என்றால் நம்முடைய நிலவரம் அவருடைய அந்தஸ்துக்கு நம்ம போக முடியாது. முடியுமான அளவு நம்மளுக்குள்ள நம்ம நடைமுறைப்படுத்துவோம். அப்ப மீண்டும் ஒரு தடவை துஆவுடைய விஷயம் படித்தது என்னது? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதை சொல்லுவோம், நம்ம செய்யறதா இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்தது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. பிறகு சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த வார்த்தைகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக சொல்லுவோம். சுபஹானல்லாஹ் என்று 100 விடுத்தம் ஒரு நாளைக்கு நம்ம சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், அல்லாஹு அக்பர் சொல்லுவோம். சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாம செய்கிற தவறுகள், சில பிழைகள், அந்தந்த சந்தர்ப்பங்களில் செய்யப்படக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் சிலவேள் அல்லாஹு தஆலா அதுக்கு கஃபாராவாக, தண்ட பரிகாரமாக ஆக்குவான். எனவே நாம முடிந்த அளவு நம்மளை அல்லாஹு தஆலா தந்திரிக்கக்கூடிய வழிமுறைகளில் கற்று அமல் செய்து நானும் நீங்களும் அந்த உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நுழைவிப்பானாக. வாஹிர் தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.